இப்போ என்ன சொன்னால் முதல் எங்களுக்கு பால் வடிஞ்ச 7 வரியத்துக்கு முதல் இப்போ மடிஞ்சொன்று இருக்கு அந்த அங்கே அந்த வசந்த மண்டபத்தில் போக மாட்டேங்குது. அது இப்போ தீர்த்தமாக வடிக்குது. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் கனகராயங்குளத்துக்கும் புளியங்குளத்துக்கும் இடையில் அமைந்துள்ள மிகவும் பிரதிஷ்டி பெற்ற பண்டைய கால ஒரு ஆலயம். அது புதூர் அருள்மிகு நாதம்புரம். அதாவது நாதம்புராயன் புதூர் நாதம்புராயன் என்று சொன்னால் உலகளவ நீதியில் பலராலும் அறியப்பட்ட ஒரு ஆலயம். நுழைவாயில் வரையக்கில் அதுக்குரிய ஒரு அண்ணன் நாங்கள் அந்த ஆலயத்தை விசாரிக்கிற பொழுது அந்த ஆலயத்தை சார்ந்த ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் இதில் வந்துட்டார். இந்த மெயின் ரோடு இது பிரதான E9 பாதை தான் புளியங்குளத்துக்கும் கனகராங்குளத்துக்கும் உள்ள புதூர் நாதம்புராயன் ஆலயத்தினுடைய இடத்துல நிற்கிறோம். அந்த இடத்துல அந்த அண்ணையை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இவர்கிட்ட நாங்கள் சில அந்த ஆலயம் சார்ந்து சுவாரஸ்யமான விடயங்களை கேட்டறிய போகிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களோட பேர்? சிவலிங்கம். சிவலிங்கம். இப்போ நாங்கள் இந்த புதூர் நாகம்பராயனுடைய வரலாறு அதுடைய விசேஷமான இதுகளை கொஞ்சம் எங்களோட மக்களுக்கு நாங்கள் அறியப்படுத்துவோம். என்னென்னா இது ஆரம்பம் புளியம்பொக்கணை நாதம்பரான் கோயில். புளியம்பொக்கணையில் ஒரு ஆம்பளை பொம்பளை குடும்பமாக இருந்தாங்க. எங்கள்ட வரலாறு நாங்கள் அறிஞ்ச வரலாறு. அங்கே இருந்த இடத்துல எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து கனகாலத்துக்கு பிறகு நேர்த்தியல் வச்சு 7 பாம்பு பிறந்திருக்கு. 7 பாம்பு பிறந்த இடத்துல அது தாய் முத்தங்கள் கூட்டி கொண்டிருக்கைக்குள்ள இதில் நடுவே காய்க்க போயிருக்குது. விளக்கு மாத்தால தட்டி விட்டுருக்கு. அதில் அந்த கோபத்தில் ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு இடத்துக்கும் புரிஞ்சு போயிட்டு போயினால் அது இப்போவும் எங்கள் மண்ணோள மண்டங்கிற பிறந்த இடம் கிடக்குது. அதுக்கு இப்போ நான் சொரிஞ்ச பாடுறேன்னு தான் சொல்கிறது. போன பாடு ஒரு காலத்தில் வெள்ளாண்மைகள் விதைச்சா பயிர் உழம்பும் இந்த அளவில் எல்லாம் கருகி போடும். அப்படி கோவத்தோட இங்கே பழைய ஆக்கள் அது இப்போ 3-4 சந்ததி தானே. அவைக்கு ஒரு வயசு போன ஆளுக்கு பூவோட வந்திருக்கிறேன். இன்னிடத்துல ஒரு பூ கொண்டு வச்சிருக்கிறேன். அதில் எனக்கு விளக்கு வைக்க சொல்லி தனக்கு விளக்க வைக்க சொல்லி தான் அருள் தாரணுன்னு சொல்லி கனவில் சொன்ன பிறகு இவர் விடிய போய் பார்க்க அந்த அடையாளம் தான் இருந்தது. அதில் இருந்து உருவானது தான் புதூர் நாதம்பரான் கோயில். இங்கே வந்தது கூளவாளன். அது பாம்புகளில் 7 பேர். எல்லா பேரும் நான் மறந்தோன்னே புத்தகம் கிடக்கணும் வீட்டு மறந்துவனே. இந்த கூளவாளன், கார்கோடன், செங்கண்ணன் அப்படி ஒரு 7 பேர். 7 பாம்புக்கும் 7 பேர். இங்கே வந்தது கூளவாளன் தான். இது வருஷத்துலேயே ஒரு திருவிழா நடக்கிறது. அதனால் எக்கச்சக்கமான சனம் சேர்றது 50,000 75,000 1 லட்சம் ஜனத்துக்கிட்ட வரும். பாரத பிரசித்தி பெற்ற கோயில். ஒவ்வொரு நாளும் நித்திய பூஜை நடக்குதுன்னு நம்பிக்கையான கோயில். அதோட சில சனங்கள் விரதம் இருந்து அழுது குளறி அப்படி இருந்துட வேண்டாம். அவைக்கு கூட காட்சி அளிக்கிறது. வலிக்கிட்டு காட்சி அளிக்கும் பேந்து போயிடும். உள்ளுக்கு பால மரத்திலாம் இருக்கிறார். நாங்கள் பக்கத்தில் கோயில் ஆலயம் கட்டுப்படுவில்லை. இல்லாதவையெல்லாம் நேர்த்தி வச்சுட்டு தொட்டிலும் பிள்ளை நேருவனன் நேர்த்தி வச்சுட்டு இப்போ இந்த பிள்ளையோடாவே வச்ச மாதிரி இப்போ இது குழந்தை பிறந்த உடனே உருவாகி பிறந்த உடனே தொட்டிலும் பிள்ளையும் பானையில் செய்து கொண்டிருக்கணும், வள்ளியில் செய்து கொண்டிருக்கணும். அப்படி என்னத்தில் நேர்த்தி வைக்கணுமோ அப்படி கொண்டு வந்து கொடுப்பிடும். இப்போ ஒரு கையில் ஒரு வருத்தம் வந்தால் கால் பாதம், அப்படி கண்ணில் வருத்தம் வந்தால் கண் பாதம், அப்படி நேர்த்தியால் வைக்கணும். வச்சுட்டு வெற்றிகள் எக்கச்சக்கம் நேர்த்தி செய்கிறது. அவ்வளோ அற்புதமான கோயில். இப்போ இது பெரிய ஏனையின் வீதியாக இருக்கிறபடியா எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இங்கே வருவினப்பா? வரையினம் வெள்ளக்கார ஜனம் கூட கும்பிடுதல். நான் லண்டன் UK இருந்தால் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேணுன்றக்காக சொல்கிறேன். UK இருந்தேன்னா அவைக்கு 18 வருஷமாய் ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை கதைக்க மாட்டாமல் இருந்தது. இருந்தால் நான் அப்போ அவை மேல் வீட்டில் இருந்தவன், நான் கீழ் வீட்டுக்கு தொடர்மாடி வீடு. நல்ல சனங்கள் இவைகள் ஒரு நாள் என்ன கண்டு கதைச்சி இப்படி அவைய பிள்ளையாரையும் வச்சு கும்பிடுவோம். நம்ம வீட்டில் வெள்ளைக்காரர் பிள்ளையாரையும் வச்சு கும்பிடுவோம்.
சொல்லிச்சுன்னா இப்படி 18 வயது கதைக்க மாட்டுது அப்படி சிட்டியான கவலைப்பட்டு சொல்லிச்சு. நான் சொன்னேன், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் எல்லா ஒழுங்கையும் செய்து தரேன், சிலவு மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இப்படி ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் ஒரு நேர்த்தி வைங்கோ போங்கோ. இப்போ அது அப்போ இவைகளோட கதை கேட்குற 1.5 மாதத்துக்கு முதல் தான் கதைக்கிறோம். எல்லாத்துக்கும் அனுப்பிடுறோம். நாங்கள் உங்களுக்கு இடம் தெரியாட்டிக்கு நான் உங்களோட பேர்களை தந்தான் கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு ஆளை பேரை காட்டி அப்படி உதவி செய்து வர்றேன்னு சொல்லி இதுகளுக்கு பெரிய சந்தோஷம். இவியல் சரியாண்டு நான் சொன்ன மாதிரி செய்து இவியலை அனுப்பி இவியல் ஏர்போர்ட்டில் வந்துடுறாங்க. அங்கே போட்டு எழுதி வச்சு கொண்டு வேண்டிய பேருக்காக இவியலை சந்திச்சு எல்லோரும் இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து நான் எல்லாம் எழுதி கொடுத்த மாதிரி கேட்டு கேட்டு பூஜை செய்திருக்கணும். செய்து கொண்டு வந்து கோயிலுக்குள்ள உள்கோயிலுக்கு பதினெண்டு கும்பிடாதுக்கு அப்பா அம்மாண்டு பிள்ளை கூப்பிட்டு ஏன்னா சொல்ல இப்போ அற்புதங்கள் கணக்க நடக்குது. அற்புதங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலமும் அற்புதங்கள் தவறாக நடக்கிறதால புதுசாக ஜனங்கள் மாறதும் ஒவ்வொரு நேர்த்தி கடன்கள் செய்கிறதும் பிரபலிக்கமான அந்த அற்புதங்களை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கணுண்டா ஒரு பொங்கலுக்கு வாங்க. இப்போ வார மாதம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி வருது பொங்கல். மந்தியாண்டா வீடியோவும் எடுக்கலாம். ஒருக்கா அந்த அருள்களை ஒருக்கா பார்க்கணும் என்ன மாதிரி நடக்குது என்னன்றதுக்கா. நீங்கள் ஆலயத்தில் ஒரு பெருவாரியான அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்குது. பெருவாரியாக இருக்கு. நாடு கடந்து ஒரு வெள்ளக்காரனாக இருந்தாலும் சைவ கடவுளை வணங்கி அதில் ஒரு நம்பிக்கை வச்சு அவன் படிக்கிறான். அவை இப்பவும் வந்துதான் போகணும். இந்த போன பொங்கலுக்கும் வந்துதான் போகணும். இப்போ அவைக்கு ஆக்கள் தேவையில்லை, தாங்களே வந்து தாங்களே போகணும் செய்யணும். இப்படி கணக்கு இதில் என்னென்றால் தமிழர் வாழுகிற இந்த தாயக பூமியில் மிக அற்புதமான அடையாளங்கள் நிறைந்த பிரதிஷ்டை பெற்ற ஆலயங்களை வந்து நாடு கடந்து இருந்தாலும் குலத்தில் இருந்த ஒரு வேற்றுமொழி, அதாவது வந்து ஒரு சகோதர மொழி கூட அவன் நம்பி இங்கே வந்து இந்த ஆலயத்தில் ஒரு வேண்டுதல் செய்து அதாலே அவர் பலன் பெற்று போய் திரும்ப வராருன்னு நீங்கள் சொல்றீங்க. அவர் இப்போ கூடுதலாக வருவாங்க. அவரை கேட்டு வெள்ளக்காரத்தனங்க கணக்க கூடுதலாக வருது. நுழைவாயிலிருந்து இந்த ஆலயத்தினுடைய முன்வீதிக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு அக்கா நிற்கிறா. அவாட்ட நாங்கள் இந்த கோயில் சம்பந்தமாக கேட்டறிய போகிறோம். வணக்கம் அக்கா. நீங்கள் இந்த கோயில் சம்பந்தமாக எங்களோட உலகெங்கும் பார்க்குற உறவுகளுக்கு இது இந்த புனிதத்தையும் இதனுடைய பெருமை அதில் வரலாறுகள் இருக்க எங்களோட உறவுகளுக்கு இந்த காணொலி மூலம் சொல்லும். இந்த கோயில் முதல் புளியம்பக்கணை இருக்குது. புளியம்பக்கணையிலேருந்து வந்ததாக அறிஞ்ச நாங்கள் 3 பாம்பு வந்ததாம். வந்து உடச்சு என்னென்னங்கிற அப்பப்பாவைக்கு கனவுல சொன்னதான் இப்படி இன்னிடத்துல வந்து இருக்கிறேன், அது என்ன ஆதரிங்க உண்டு. அப்பாவே வந்து சரிண்டு இதில் முதல் ஒரு பாலமரத்தடியில் ஒரு புளிய மரம் இருந்த மாதிரி. அப்போ அதில் ஒரு புத்தொழம்பி அதுக்குள்ளே பால் வச்சு கொண்டு இருந்தது. இப்போ ஒரு பாலமரம் இருக்குதாண்டா, அதில் பெரிய அதில் இருக்கிற பாலமரம் அந்த காலத்துல இருந்து அந்த பாலமரத்துக்குள்ளே பால் வைக்கிறது இப்பவும் வைப்பினோம் குடிக்கும் வந்து. அப்போ அந்த காலத்தில் விசகடிக்கண்டா இங்கே கொண்டு வருவினோம். கொண்டு வந்து இந்த எண்ணெய் மருந்தை கொடுத்து பூசாரியார் நூலை கட்டி எடுத்து சோப்பட்டு போவினோம். இப்போ எல்லாம் அதுகள் வரவு குறைவு, ஆனால் வந்து செய்வினோம். அப்படி என்ற உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுறானே. இப்போ இந்த கோயில்கள் என்ற விடுற குறைவு தானே. அப்படி இருந்து வர காலத்தில் அப்படியே போய் இருக்குது. இப்போ வருஷம் பொங்கல் நடக்கும். 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் இந்த விசகடிக்கு வார ஆக்களுக்கு உடனடியாக மருந்து வழங்குற இப்பவும் அந்த மருந்து இருக்கு. இப்பவும் வந்து அந்த மருந்துகளை பெறும். அதே மாதிரி இந்த நீங்கள் இந்த சொல்றீங்க அந்த பாலை மரத்துக்கு கீழே ஒரு புளிய மரம் நின்றது, புளிய மரம் இருந்த மாதிரி தெரியும் எங்களுக்கு. இப்பவும் நீங்கள் பால் நீங்கள் இதுல வந்து இந்த நாமராயனை பார்த்துருக்குறீங்க. இந்த வாராக்கள் கூடுதலாக பலனுள்ளவே சந்திச்சிருக்கணும். பொங்கல் அண்டைக்கெல்லாம் வந்து வெளியில இருக்கும். விசாக பொங்கல் விசாக பொங்கல்ல புதூர் பொங்கல் நடக்கும். புதூர் இந்த 6ஆம் மாதம் 23ஆம் தேதி வரும்.
6ஆம் மாதம் 23 வரும். அப்போ உங்கள் அன்றைக்கு வரும். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்து அப்படி பாலமரத்தால் வந்து அங்கால முருகன் கோயில் இருக்கு. முருகன் கோயிலில் படுத்திருந்தது கனக நேரமாக ஆக்கள் பார்த்துனேன். ஆக்கள் பால் கொண்டு வைப்போம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையாண்டா வந்து நேற்று நாளைக்கு குழந்தைகள் வரும். குழந்தை செய்வினோம், தொட்டில்கள் செய்வினோம், அவங்க கோயிலுக்கு தாங்களை அழைக்கின்றதெல்லாம் கொடுப்பினோம். அப்படி அதுகள் செய்வினோம். அதில் ஒரு இடத்துல இருக்காது, வேறு இடத்து மண்ணால் எடுக்கிறேன் இல்லை. அதில் ஒரு இடத்துல வேறு கிடாங்கண்டு அப்படி ஒரு கிடாங்கு இருக்கு. அதை எடுத்து தான் பூசுறது, கரைச்சி குடிக்கிறது. 3 நாளைக்கு அது குடிச்சா மச்சம் கொண்டு சாப்பிடக்கூடாது. மறந்துனைக்கும் எப்படியா மருத்துவம் செய்ய வேண்டியது வழங்கப்படுத்துங்க. மருந்து அதில் எடுத்து அதை செய்கிறேன் இல்லை, அதில் வளர்ந்து கொண்டு இருக்கும். அந்த மண்ணிலேயே கிள்ளி பிடிச்சி குடிப்பினோம். அதை கொண்டே கரைச்சி போட்டு குடிக்கிறது. நாங்கள் வடித்து குடிக்கிறது. அவையும் இங்கே வந்தால் கரைச்சி கொடுப்பினோம் குடிக்க சொல்லி. அதோட சரி. அதுதான் செய்கிறது. வேற மருந்துண்டு பெருசாக அங்கே செய்கிறது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எடுக்கிறது மருந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இதில் வந்து அந்த விசாரணை காப்பாற்றப்பட்டிருக்கு. எவ்வளோ பேர் அப்படியே வந்து நிறைய பேர் காப்பாற்றப்பட்டாங்க. அங்கங்கே இருந்தெல்லாம் வரையினோம். மற்றது இன்றைக்கும் வந்து இந்த விசாவடிக்கும் இறந்துருக்கு. கோயிலோட சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இது ஒரு பெரிய அளவில் ஆவணப்படத்தில் போது நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறவங்க எங்களை சேனல். நீங்களே பார்க்குறீங்களே என்ன? கடையில் பண்ணுறது. என்ன விலை போடுறாங்க? அங்கே 35 இப்படித்தான் இந்த யாழ்ப்பாணத்தில் செய்கிறாங்க. பூனக்கிழமை ஒட்டி சுட்டான் தான் தோன்றி போட்டேன். அவர் பூனக்கிழமை ஒட்டி சுட்டான் தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் அது போட்டேன். 108 அடி உயரம் ஆலயம் இந்தியாவில் பிடிக்கிறார். இதுக்கான பணத்தொகைகள் இருந்தால் அதையும் சொல்லி விடுங்க. காணொலியில் கூட ஃபோன் நம்பர்கள் முன்னுக்கு இருந்தால் அதையும் நாங்கள் வீடியோவில் போட்டுவோம். நிறைய நாளாக வேலை நடக்குது போலடாக்கா. என்ன ரெண்டாவது பெரிய வேலை தானே, நிறைய காசு சம்பந்தமான வேலை. இப்போ இருக்கிற சாமான் விலைக்கு நிறைய தேவை தான். நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே வசிக்கிறீங்க? சின்ன இதெல்லாம் அந்த அற்புதங்கள் இருக்குன்னு அந்த பால் விசுவாசமான ஆக்கள் பக்தியான ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த விடயம் தெரியும்ட்டு. நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய தலைவர் ஞானேந்திரன். நீங்கள் நான் மேனேஜர். சரி. எனக்கு ஒரு நாளர் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது உறவுகளை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சந்தித்து அதனுடைய சிறப்புகளை நாங்கள் கேட்டறிஞ்சு தான் இந்த பதிவில் கொண்டு வரோம். அந்த வகையிலே சிறிய வயதிலிருந்தே இந்த ஆலயத்தை நன்கறிஞ்சு இங்கேயே பிறந்து வாழ்ந்து இந்த ஆலயத்திலே தொண்டு செய்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்துக்கு தற்போது ஒரு மேனேஜராக இருக்கிற அந்த வகையில் அவர்கிட்ட நாங்கள் கேட்டு இந்த இதுக்கான விளக்கங்கள் இதில் இருக்கிற அற்புதங்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். வணக்கம் ஐயா, நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய இந்த இடத்திலே இந்த பால் வாக்குறதுகள் இப்படிப்பட்ட மருத்துவங்கள் என்ற அந்த விடயங்கள் எல்லாம் இருக்குது. எங்களோட உறவுகளுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக சில பதிவுகளுக்கு தான். இது வந்து புளியம்பக்கிணறுலேருந்து தான் உற்பத்தி ஆகினது. உற்பத்தியாகி இப்போ 7 தலைமுறையாக போச்சு. இப்போ நாங்கள் கடைசியிலாக்கள். எங்களுக்கு வந்து இந்த
கடந்த 7 தலைமுறையை தாண்டி நீங்களும் இந்த ஒரு தலைமுறையாக இருந்துதான் இந்த ஆலயத்தில் ஒரு தொண்டராக இருக்கிறீர்கள். அந்த வகையில் இதில் வந்து இந்த பாம்புகள் வெளிப்படுறது, பால் வாக்குறது, இந்த நிறைய விடயங்களை நாங்களும் அறிஞ்சிருக்கோம். அதை நேரில் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இதாலே அந்த விடயங்கள் இருக்கா சொல்லுங்கள். நாங்கள் மாதத்தில் எப்படியும் 2 மாதம் 3 மாதம் ஒரு கால் காண்றோம். பால் வைக்கிற ஒவ்வொரு நாளும் பால் வைக்கிறோம். பால் வைக்கிற குடிக்குது. மற்ற பூஜை ஒவ்வொரு நாளும் நித்திய பூஜை மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. வெளிநாட்டில் ஆக்கள் பக்கத்தில் ஆக்கள் எங்கள் ஊர் ஆக்கள் எல்லாம் வந்து ஒரு நாளும் பூஜை செய்கிறது. புலம்பெயர் உறவுகளும் வந்து பூஜை வழிபாடுகளும் இதில் கிட்டணும் இல்லைங்க. மருந்து ஒன்று இருக்குது, அது கொடுத்து முந்தியெல்லாம் அந்த மருந்து ஒரு வாழையில இருக்குல்லோ, வாழையில மடித்து அதுக்குள்ள கரைச்சி வடித்து கொடுத்து தான் ஆக்களை சுகப்படுத்தி அனுப்புகிறோம். இப்போ ஆஸ்பத்திரி இப்போ விசந்து வேண்டினால் வந்து இங்கேயே மருந்து இருக்குது. அப்போ இங்கே கொண்டு வந்தால் அதுக்குரிய மருந்தை நீங்கள் செய்து வாழையில மடித்து தண்ணியாக வடித்து அதை குடிக்கிற பொழுது அந்த விஷம் வந்து நீங்கி போகும். அதை சுகப்படையிடும். வேறு என்னென்ன அதுக்கே சாப்பிட பண்ணி தானே அனுப்புகிறோம் இங்கே. வேறு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விடயங்களுக்கு வேணும்? இது இங்கே உங்களுக்கு என்னென்ன வருத்தமோ துன்பமோ இல்லாட்டி கதைக்கல அது எல்லா வருத்தத்தையும் நீக்கி கொடுக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் கொரோனா கூட இங்கே இருந்து மருந்து அனுப்பிடுறாங்க உள்நாட்டுக்கு. கொரோனா நோய்க்கு என்ன மருந்து அனுப்பினீங்க? அதுதான் விஷம் கடிச்சா கொடுக்க மருந்து தான். கொடுக்க மருந்து அதை பாவிச்சால் அந்த கொரோனா கூட நீங்கி போகும். தொற்று நோயெல்லாம் நீங்கி போகும். இங்கே உள்ள ஒருத்தருக்கு மாரி நீங்கள் இந்த ஆலயத்தில் என்ன விதமான அற்புதங்களை கண்டிருக்கீங்க? நீங்கள் என்னன்னு சொன்னால் முதல் எங்களுக்கு பால் வடிஞ்ச 7 வரியத்துக்கு முதல் இப்போ மடிஞ்சொன்று இருக்கு. இதில் அந்த அங்கே அந்த வசந்த மண்டபத்தில் இப்போ மடிக்குதா? அது இப்போ தீர்த்தமாக வடிக்குது. அது இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த இப்போ இருக்குது அந்த அந்த கட்டிடத்தில் மட்டும் படிக்குது. அதையும் பார்ப்போமா? வேறு உங்களுக்கு அற்புதம் என்ன இங்கே ஒரு இருக்கும். இந்த பாம்பு அடிச்சு செத்தே இல்லை. இல்லை எனக்கெல்லாம் சும்மா கடிச்சிருக்கு. அதுக்கு தான் மருந்து புறங்கிற ஆக்கள் உடையில ஆஸ்பத்திரி ஏறி போட்டேன். நான் வயலுக்கு போய் வரைக்கும் இப்போ வயலுக்கு போய் தான் பார். சரி, நீங்கள் வாங்க. அந்த அதை காட்டி போட்டு நீர் செய்தமடையுதாமே ஐயா. வேற நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னத்தை சொல்கிறோம்? அவர் சொன்னது அவ்வளோதான். சரியா, எங்களுக்கு ஒரு வரியத்தில் 1,75,00,000 கேட்டேன். 2 கோடி ரூபாய் எல்லாம் வரும். சில பூசை வழிபாடு வருமானம். மற்றது இப்போ என்ன மாதிரி இங்கே வந்து என்ன மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்குறோம்? அன்னதானம் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் இருக்கா? இல்லை அன்னதானம் மற்ற நேர்த்தி வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அன்னதானம் கொடுப்பினோம். உங்களுக்கு அறிவிப்பினோம் என்ன? வந்து நேரடியாக வந்து அவையே சமைத்து கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பூசை நடந்துருக்கும். நித்திய பூசை. பால் வைக்கணும், பால் பழம் எல்லாம் வைக்கணும். அப்படியா? இந்த அதான் புரிஞ்சு எனக்கு வயல்வேலை கையாட வச்சுக்கணும். இந்த கீழே இருக்கிறதானா பொந்து அது பேருந்தானே வெளியில் வரும். அதெல்லாம் வெளியில் வந்து வெந்துகளுக்கு தரிசனம் ஆகிறோம். இப்போ எல்லாம் வச்சிருக்கணும். ஏழு வருடமாக வந்து தீர்த்தம் வடிஞ்சு கொண்டு இருக்குது. பால் வந்ததான். இப்போ பால் தான் வருகுதா? இப்போ தீர்த்தமாக வருகுது. இங்கே பாருங்க, ஒவ்வொரு சொட்டாக வந்து விழுந்து கொண்டு இருக்கும். சுத்த வர உள்ளுக்குள்ளே இருக்குது, கேட்டு பூட்டி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க தீர்த்தமாக வடிஞ்சு கொண்டு இருக்குது. இது வந்து 7 வருஷத்துக்கு முதலே இருந்து பால் வடிஞ்சுதான். இப்போ இந்த கட்டிடம், அதாவது வந்து இந்த வசந்த மண்டபத்தில் வந்து இங்கே துளி துளியாக வந்து விழுந்து கொண்டு இருக்குது. இதில் கீழே விழுகுது. இது தீர்த்தம். இதுதான் அந்த இது. அப்போ பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்குது. நிறைய உறவுகள் வந்து பல நேர்த்திக்கடன்களை கொண்டு வந்து இங்கே வந்து செய்யணும். அதே மாதிரி அவர்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறப்படுதுன்னு சொல்லி அவன் நம்பிக்கை தெரிவிக்கணும். திடீரென்று வருகை வந்து அவைகளை வந்து சமைச்ச உணவுகள் எல்லாம் வழங்கி நித்திய பூசையில் கலந்து கொண்டு போகணும்னு சொல்லப்படுது. இந்த வசந்த மண்டபத்திலேருந்து பாருங்க, இந்த அப்படியே வந்து சொட்டாக வந்து வடிக்குது. இதிலே வந்து மிகப்பெரிய
சிறப்புன்னு சொல்லப்படும் ஒரு மெல்ல மெல்லமாக தான் அது வழியுது. ஆனால் இது எல்லா இடமும் சுத்த வர வடியுதுண்டு வருகுது. ஆனால் எல்லா அடையாளங்களும் இருக்குது. மற்றது இந்த ஆலயம் வந்து சிறப்பாக வந்து இப்போ புனர் நிர்மாண பணி செய்யுது. ஒரு பெருவாரியான பண வேலை தான் நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் பெரிய அளவில். அன்பு உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு வந்து புதூர் நாகம்பிரானுடைய வளாகத்துக்குள்ளே வந்து இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த ஆலயத்தில் இருந்து வந்து இந்த கடவுளுடைய அற்புதங்கள், அதால் அந்த பக்தர்களுக்கு கிடைக்கிற அருள், அது சார்ந்து அதையும் தாண்டி இந்த மக்கள் வந்து விசகடியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த விசகடியில் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து அவர்களுக்கு கொடுக்குற பொழுது அதில் இருந்து அந்த விஷம் வந்து அதில் இருந்து நீங்கி போகிறதாகவும் உயிர் தப்பியதாகவும் பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம்தான் இந்த ஆலயம். இதில் தேவையான ஆட்கள் இந்த ஆலயத்தின் சார்ந்த அனைத்து விடயங்களையும் வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய வளாகம் இப்போ தற்போது புனர்மான பணி இருக்குது. இது ஒரு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், விவசாயம் சார்ந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அருகில் குளம் இருக்குது, மடம் இருக்குது. அதே மாதிரி கால்நடைகள் நிரம்பி வழிகிற ஒரு பிரதேசம். அதுக்கும் வந்து 7 தலைமுறையை தாண்டி இந்த ஆலயம் வந்து ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கு. இதில் வந்து பல நூற்றுக்கணக்கான உறவுகள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து அவர்களுடைய நேர்த்திகளை வந்து செய்வதற்காக, நேர்த்திக்கடனை தீர்ப்பதற்காக வழிபாட்டுக்கு வந்து போகிறதுன்றதான் உண்மை. அண்மையில் நுழைவாயிலே சொல்லியிருந்தால் யூகேயில் உள்ள வெள்ளக்காரர் கூட இங்கே வந்து போயினோம். இந்த சிறப்புகளையும் இந்த அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடம் வந்து புதூர் நாகம்பிரான் ஆலயம் கனகராயங்குளத்துக்கும் புளியங்குளத்துக்கும் இடையில் இருக்குது. இன்னும் ஒரு இந்த சிறப்பான விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து இதுக்கான கமெண்ட்ஸையும் அபிப்பிராயங்களையும் நீங்கள் எழுத வேண்டும். இன்னும் அநேகமான மக்களுக்கு சென்றடைய நீங்கள் நல்லா பகிர வேண்டும், லைக் பண்ணணும், ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று நீங்கள் தர வேணும். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். வவுனியா மாவட்டத்தில் பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தான் இந்த சேனலை நான் நினைக்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய விசேஷமான விடயங்கள், பாம்பு எப்படி பாப்பிட்டவர்களுக்கு வந்து அது தரிசனமாகுதுன்றது எல்லாத்தையும் வந்து இங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பதில் காணொளி மூலம் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி. இந்த வளாகத்தில் வந்தோடனே பல அற்புதங்கள் நடக்குது. ஏன்னு சொன்னால், நான் சில இடங்களில் போகிற இடத்துல இப்படி ஆக்கள் வந்து சந்திக்கிறது குறைவேன்டா அந்த ஆலயங்கள் சார்ந்து விளக்கப்படுத்துறதுக்கெல்லாம் கஷ்டம். இன்றைய வந்து நான் இதில் வந்துட்டு நான் வெளியில் வரைக்குள்ள ஒரு அண்ணனை சந்தித்தேன். அவரும் சிரித்தார், நானும் சிரித்தேன். அப்போ என்னுடைய முகம் வந்து ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்த மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருந்தது. அப்போ அதைத்தான் நாங்கள் வணக்கம் அண்ணன். நான் இப்போ உங்களை கண்டுட்டேன். நீ தான் உங்களை கேட்க போகிறேன், நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீங்கள், என்னத்துக்காக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கள், என்ன விடயத்துக்காக வந்திருக்கிறீங்கன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கடா. சரி. நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வந்த இடத்துல இங்கே என் கல்யாணம் செய்து இந்த மனைவியின் நேர்த்தி கடன் ஒன்று நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கா. 2 மாதத்துக்கு முதல் நேர்த்தி கடன் ஒன்று இருந்தவா இன்றைக்கு அதை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். நேர்த்தி ஒன்று வச்சிருக்கிறீங்களா? அந்த நேர்த்தி வந்து நிறைவேற்றப்பட அதுக்கான ஒரு பரிகாரம், ஒரு பூஜை வழிபாடு ஒன்று செய்கிறதுக்காக அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க? இப்போ நான் இங்கே வந்து முள்ளியவளையிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை. இந்த கோயிலுக்கு நான் சிறு வயசில் ஒரு 17 வயசுல கூட வந்திருக்கிறேன். நிறைய மாற்றங்கள் இருக்குது. இது ஒரு வன்னியிலே ஒரு பிரபல்யமான ஒரு நாகதம்பரான் கோயில். புதூர் நாகதம்பரான்டா எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவிழாவுக்கு நிறைய பக்த கோடிகள் எல்லா இடத்துலேருந்தும் வருவினும். மற்றது பாம்பு கடித்தால் அந்த புதூர் அந்த புத்து வெள்ள மண் ஒன்று மாதிரி அதை கொண்டு போய் அதில் அந்த கடிக்கு அதை கரைச்சி இதாண்டு வேணும் செய்யணும். சரி, நன்றி அண்ணன். உலகெங்கும் வாழுகிற உறவுகள் இதைத்தான் நீங்கள் பார்க்க வேணும். எல்லாரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் நம்பிக்கைக்காக வரையணும். அதே போல் நீங்கள் நல்லா பவுருங்கோ, நல்லா வேண்டுதல் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும். நன்றி.